மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்திஸ்வரம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த இயரோட என்னோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான் போகிற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து நான் எனக்கு யார் வந்து ஸ்டிச் பண்ணி தரா, யார் எனக்கு ஒர்க் போட்டு தரா அப்படிங்கிற இந்த வீடியோவிலே நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். அதாவது ஒரு ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டா நிறைய சாரீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம்னா சாரீஸ் வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம், மேட்ச் பண்ணியும் கட்டிக்கலாம். ஸோ வந்து எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா நிறைய இது பஃப் வச்ச மாதிரி நிறைய நம்மளுக்கு இந்த கையில் டிசைனோட நிறைய இப்போ வந்து வந்துகிட்டே இருக்குது. எனக்கு வந்து சிம்பிளாக எனக்கு வந்து எப்போவுமே சிம்பிளாக தான் போடணும்னு நான் நினைப்பேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸு கிராண்டாலாம் கிராண்டாக போடுறது எனக்கு பிடிக்காது. ஆனால் சிம்பிளாக தான் கேட்பேன். அதுவே அவங்க கிராண்டாக வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இயரில் வந்து நான் என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு உங்ககிட்ட வந்து இதில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பற்றி நான் இதில் வந்து சொல்ல போகிறேன் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க லோ பட்ஜெட்லேயே வந்து பண்ணித்தராங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் இத்தனை வருஷமாக எனக்கு அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறத நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து நான் சொல்கிறேன். சரி, ஓகேங்களா. இப்போ வந்து ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கல. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கிறது வந்து போய்க்கலாம். ஓகேங்களா. நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா இதுதான். இது வந்து இவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இது பாருங்க ப்ளவுஸு. எனக்கு வந்து இந்த கை வந்து அவங்களே தான் அக்கா நெட்டு வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வந்து போட்டு கொடுத்தாங்க. இதுதான் அந்த ப்ளவுஸு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து நெட்டு வச்சு போட்டு கொடுத்துருக்குறாங்க கையில். இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ளவுஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க மெரூன் கலரில், அது உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் நான் வந்து கேட்கவே இல்லை, அவங்களே வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து கையில் நெட்டு வச்சு இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த முந்தி வர சைடில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிசைனோட, பின்னாடி வந்து எனக்கு வந்து பேக்கில் வந்து இந்த ஒரு டிசைனோட வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இது ஒன்று வந்து எதிர்பார்க்கல. என்ன சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் கொஞ்சம் லுக்கு கம்மியாயிருச்சு. ஏதோ இது போட்டனாலே என்னமோ ஓரளவுக்கு வந்து எடுத்து கொடுத்தது என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸ் எப்படின்ட்டு. இதெல்லாம் ஓகே தான் ஒர்க்கு. பட் வந்து இந்த ப்ளவுஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சாரீ வந்து நான் வேர் பண்ணியிருப்பேன். வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது எந்த சாரியோட ப்ளவுஸுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இதான் வந்து லாஸ்ட்டாக நான் பண்ணது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து ஜோதிகா மேம் இன்ஸ்பைரி சாரீ சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சாரியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதோடய ப்ளவுஸு சாரிலே இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து போட்டுக்கலாங்க்கா அப்படின்னு எனக்கு அதிலே வந்து இந்த கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா மணி வச்ச மாதிரி, மணி சவுண்டு கேட்குதுங்களா, கீழே மணி தொங்குற மாதிரி. அப்புறம் கையில் பார்த்திங்கன்னா இந்த டிசைனோடையும் பின்னாடி வந்து ஒர்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு இதை பார்த்தா வெயிட்டாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், ஊக்கும் கூட நான் இன்னும் கழட்டவே இல்லை, மாட்டி இருக்க மாட்டுக்கு. அது வந்து சரி பொறுமையாக கழட்டிக்கலாம், விட்டுனாச்சு கழட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் பின்னாடி வந்து இந்த டிசைன். ஏன்னா இந்த சாரீ வந்து எனக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து இங்கே தூத்துக்குடியில் மணிதனா கல்யாணத்துக்கு வந்து இந்த சாரீ தான் நான் வந்து கட்டியிருப்பேன். பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஏன்னா இந்த சாரீ எனக்கு நல்லாயிருக்கு நிறைய பேர் வந்து சொன்னீங்க. ஒரு சாரீக்கு லுக்கே நம்ம போடுற ப்ளவுஸ் தாங்க. அதை நான் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இது வந்து ஸ்பேஸ் சில்க்ஸ், இது சாதாரண சாதா ப்ளவுஸ். அடுத்தது வந்து இந்த சாரீ இப்போ வந்து நான் ஒன்றா காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸும் அப்படி தான் வந்து அவங்க தான் வந்து எனக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. சிம்பிளாக வேணும்னு சொன்னேன், எனக்கு வந்து சிம்பிளாக வந்து போட்டு கொடுத்தாங்க. அதிகமாக ஒர்க் இல்லாமல் அப்படியே இந்த மணியெல்லாம் ஒட்டுன மாதிரி த்ரெட்டில் வச்சு எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரெலாம் எனக்கு என்னென்னு தெரியல. அப்புறம் வந்து நாட்டு வந்து பின்னாடி பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க.
இதோட saree நான் வந்து கட்டியிருப்பேன். உங்களுக்கு தெரியும் பாதாம் கலரில் பிஸ்தா கலர்லேயும் நினைக்கிறேன். பிஸ்தா கலர் சாரியோட ப்ளவுஸ். இதுவும் வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சொன்னீங்க. என்கிட்டலாம் எந்த அளவுக்குலாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களே வந்து என்னங்க நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்களா, அது எத்தனை ப்ளவுஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து போட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இதெல்லாம் வந்து அவங்க போட்டு கொடுக்கல. இது வந்து எங்கள் ஊரில் போட்டு கொடுத்தாங்க. இது ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்னு சொல்லி. இது எவ்வளோ தெரியுமா வாங்கினாங்க? இதுக்கு 3000 வந்து வாங்கினாங்க. இப்போல்லாம் வந்து 3000 இன்னும் சூப்பராக போட்டு தராங்க. அப்போ இந்த ப்ளவுஸுக்கே 3000 வந்து வாங்கிட்டாங்க. இதோட saree கலர்லேயே வந்து த்ரெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இது இந்த கலர் saree. இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு ப்ளவுஸாக காமிக்கிறப்போ என்கிட்ட எத்தனை ப்ளவுஸ் இருக்குன்னு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இது ஒரு ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இது வந்து கையில் வந்து எனக்கு வந்து ஹெவியாக போட்டு கொடுத்துருக்காங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லேயும் வந்து நான் அதிகமாக வெளியே வந்து ஃபங்க்ஷனுக்குன்னு இந்த ப்ளவுஸ் எதுவும் போட்டு போகல. சும்மா அந்த வீடியோக்காக மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் நான் போட்டிருப்பேன். இதுக்கு வந்து இன்னும் நல்லா சாரீஸ் கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றனால இதை நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இதெல்லாம் அயன் பண்ணி வச்சோம்னாலும் சுருங்கிடும். அப்போதைக்கு நான் அயன் பண்ணிப்பேன். இது வந்து பின்னாடி பேக் நெக்கு. எனக்கு கையில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க கையில். நான் காமிக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ப்ளவுஸும் அப்படி தான். ஒரு ஆரஞ்சு கலர் சாரீக்கு வந்து எடுத்த ப்ளவுஸு. அந்த சாரீலே வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நாட் வச்சுருக்காங்க. பின்னாடி பேக்கில் இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் கையில் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது. டைமண்ட் மாதிரி வச்சு பாசியாட்டை வச்சு எனக்கு வந்து டிசைன் போட்டிருக்காங்க. ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டிச்சிங் ஒரு கலைக்கு வந்து சரியாகவே வரமாட்டேங்குது. அது ஏன்னே தெரில. எப்படி இருந்தாலும் அந்த ஷேப் வந்து மாறிடுது. டெய்லரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களே தைச்சி தராங்க. எனக்கு நான் கொடுத்துட்டுனா அவங்களே தைச்சி கொடுத்துருவாங்க. இது ஒரு சாரீ தான். இது ஏதோ ஆமாம், அந்த பேப்பர் சாரீ மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது பேர் என்னமோ சாரியே. அந்த சாரீக்கு கோல்டு கலர் சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க. இந்த பாருங்க, தெரியுதுங்களா? இது வந்து கையில் மட்டும் ஒர்க் போட்டிருக்காங்க ஹெவி. அப்புறம் வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க். கையில் எந்த ஒர்க் போட்டிருக்காங்களோ அதே தான் எனக்கு வந்து பேக்கில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதே தனியாக வச்சோம்னா என்ன ஆயிடுதுங்க, பாசியெல்லாம் வந்து விழுந்துருது. அதனால தான் சரி இது போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்தது இது ஒரு ப்ளவுஸ். இதெல்லாம் வந்து சும்மா அவங்களே வந்து அக்கா இந்த கலர்லாம் போட்டு தர வச்சுக்கோங்க, இதை சாரீக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுப்பீங்களாமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களா எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணது. நிறைய வந்து அவங்களா தான் எனக்கு கொடுத்து போட்டிருப்பாங்க. நான் இந்த டிசைன் சொல்லவே மாட்டேன். இதே மாதிரி தான். ஆனால் இதில் பாருங்கள், கை எவ்வளோ பெரிய கை இருக்குது. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக யார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என் பேர் சொல்லி கார்த்திசரோ என் பேர் சொல்லி கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு சூப்பராக நல்ல ஆஃபரில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறேன். யாருமே கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா இந்த ப்ளவுஸ் அப்படி தான். இது வந்து எனக்கு வந்து ஸோ இதாக தான் போட்டு கொடுத்தாங்க எனக்கு ப்ளவுஸே. இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அதிகமாக போடாத ப்ளவுஸ் இருக்கும் என்கிட்ட. இது வந்து இது அவங்க கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டர் நினைக்கிறேன், எடப்பாடின்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டரு. அந்த சிஸ்டர் வந்து எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க. இந்த ப்ளவுஸு அதில் பாருங்கள், இந்த கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியலைங்க. தான் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. கையில் ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த ப்ளவுஸ். இதெல்லாம் இப்போ வரைக்கும் நான் வெளியில் எங்கேயுமே சாரீ கட்டி இந்த ப்ளவுஸ் நான் போட்டுகிட்டே போகல. அடுத்தது இந்த பச்சை கலர். இந்த பச்சை கலர் நல்லாவே அடி வாங்கியிருக்குங்க. ஆனால் வந்து ப்ளவுஸு தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பாட்டில் க்ரீன் கிடைக்கிறேன், சாரி பாட்டில் க்ரீன் நினைக்கிறேன். ஆனால் இதில் இருக்கிற பாசியெல்லாம் பாருங்க இன்னும் அப்படியே இருக்குது, கீழே மட்டும் 1-2 பாசி விழுந்துருச்சு. இது வந்து பச்சை கலர்லைங்க, சூப்பராக இருக்கா. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரீல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, ஜூமில் வச்சு, அந்த ரீல்ஸில் வந்து தான் இந்த ப்ளவுஸ் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள், ஒர்க்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம என்ன டிசைன் கேட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து தைச்சி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஹெவி, பயங்கர வெயிட், இதெல்லாம் தூக்கவே முடியாதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இதில் ஹெவி ஒர்க், அவங்க வந்து எனக்காக போட்டது, நான் கேட்கவே இல்லை. அக்கா உங்களுக்கு நான் ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோடய அளவு ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, உங்களுக்கு ரெடி பண்ணி ஒரு ப்ளவுஸ் ஒன்று அனுப்புகிறேங்க்கா, நீங்கள் அந்த ப்ளவுஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த ப்ளவுஸோட ஒர்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ப்ளவுஸை நான் அதிகமாக எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுலேயுமே நான் போட்டிருக்கவே மாட்டேன். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், எனக்கு கையில் தான் ஒர்க், எவ்வளோ ஒர்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஹெவி ஒர்க் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தான் என்கிட்ட ஹெவி ஒர்க்கான ப்ளவுஸ். அதே மாதிரி வெயிட்டும் அதிகமாக இருக்கும் இந்த ப்ளவுஸு. அடுத்தது என்கிட்ட இருக்க கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள், ப்ளவுஸோட கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து பிளாக்ல என்கிட்ட இல்லைன்னு சொல்லனால வந்து எனக்கு வந்து பிளாக் கலரில் வந்து ஒன்று போட்டு கொடுத்தா இந்த பாப்பா. இது வந்து பிளாக்ல கண்ணாடி வச்ச மாதிரி வந்து எனக்கு ஒன்று போட்டு கொடுத்தா. இது ப்ரொமோஷன் வந்த சாரீ, அதுக்கு ப்ளவுஸ் வேணும்னு சொன்னேன். எனக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி போட்டு, இதுக்கு ஒர்க்கு பேரில் எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து எனக்கு ஒர்க் போட்டு கருப்பு கலரில், இதில் பிளாக்ல இது ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. நான் பிளாக்ல வந்து எனக்கு போட்டு கொடுக்க சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ தான் வந்து நிறையா சாரீக்கு வந்து நான் போட்டிருப்பேன். ஏன்னா இது வந்து அவங்க போடல, இது வேறு சிஸ்டர் வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க. இந்த ப்ளூ இந்த கையில் மட்டும் எனக்கு மயில் வர மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த கையில் மட்டும் எனக்கு மயில் வர மாதிரி வந்து எனக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ப்ளவுஸ் இப்போ எனக்கு வந்து கைக்கு மேலே ஏற மாட்டேங்குது, பிரித்து தான் போடணும். இந்த கையில் வந்து மயில் போட்ட மாதிரி எனக்கு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் வந்து எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் காட்டினதில் எந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்தது வந்து இந்த மெரூன் கலர். இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து நான் கேட்காத ப்ளவுஸு, எனக்கு இந்த மாதிரி வேணும் நான் கேட்கவே இல்லை. பட் வந்து இந்த ஒர்க்கு அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. இதோ தெரியுதுங்களா, கார்த்தி சரூன் போட்டு இந்த ப்ளவுஸ் இது அவங்களே தான் போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வச்சு போட்டு கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து சிம்பிளாக போட்டால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இப்போ ப்ளவுஸ் கிராண்டாக போடுறவங்களும் இருப்பீங்க, மீடியமாக போடுறவங்களும் இருக்கீங்க. இதில் கிராண்டான ப்ளவுஸும் இருக்கும், மீடியம் ப்ளவுஸும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பஃப்புனே இது ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. இது பாருங்கள், இது கையில் தான், இது வந்து இவங்கள இது வேறு சிஸ்டர் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து பேக். இந்த கலரு எல்லா சாரீக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எதுக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டுட்டு போகல. இதுக்கு எப்படி சாரீ மேட்ச் பண்ணுறதும் எனக்கு தெரியல, அதனால் வந்து அதை அப்படியே வச்சுட்டேன். சும்மா இதை ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுட்டேன். அடுத்தது இந்த பிங்க்கும் அப்படி தான். இதே வந்து எல்லா சாரீக்கும் போட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லங்காட்டி எனக்கு இந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஒரு வருஷம் 2 வருஷமாக தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நான் வந்து போட்டு எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் சாதா ப்ளவுஸ் தான். அடுத்த ப்ளவுஸ் அவ்வளோதாங்க. இப்போ என்கிட்ட இருக்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன் இவ்வளோதான் நினைக்கிறேன். நீ சாரீக்குள்ளே ப்ளவுஸ் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது எல்லாமே எவ்வளோ காஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு நான் சொல்லிவிட்டேன் லோ பட்ஜெட் தான் அப்படின்னு. அதிகமான காஸ்ட்டு கிடையாது, ஒரு லோ தான். அந்த லோ பட்ஜெட்டில் தான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே வந்து
நான் வந்து போட்டிருக்கேன், ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டிச்சிங்கும் அவங்களே பண்ணி கொடுத்தனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அங்கே பாருங்கள். அடுத்தது இந்த ப்ளவுஸ். சரி, ஓகே. இப்போ வேணால் யார் எனக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு தராங்கன்னு சொல்லிவிட்டு என் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் யார் போட்டு தரா அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் சில வீடியோஸ்ல எல்லாம். புதுசாக நிறைய பேர் வந்திருப்பீங்க, அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வினோ பொட்டிக் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஒன்று இருக்குது. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க, அவங்க விழுப்புரம். அவங்க தான் எனக்கு வந்து இப்போது 2025 ஃபுல்லாகவும் அவங்க தான் எனக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. அதிகமாக நான் வந்து கேட்க மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தாலும் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி மட்டும்தான் எனக்கு ப்ளவுஸ் வேணும், ஒர்க் போட்டு கொடுங்க அப்படிங்க எனக்கு போட்டு தருவா. நீ சாரீ மட்டும் அனுப்பிடுங்கக்கா, நான் உங்களுக்கு எல்லாமே போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அதாவது ப்ளவுஸு அதான் ஆரி ஒர்க் போடணும், என்கிட்ட காசு இல்லை, அதிகமாக காசு இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களே, அவங்களுக்காக வந்து கம்மி பட்ஜெட்லேருந்து ஆரி ஒர்க் வந்து போட்டு கொடுக்குறாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட பேஜை நான் சொல்லிட்டேன், வினோ பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் சரோ எங்கள் கார்த்தி சரோன்னு சொல்லி எங்கள் பேர் சொல்லி உங்களுக்கு ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க தாராளமாக. நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் அவங்க வந்து உங்களுக்கு சூப்பரான ஒர்க் போட்டு கொடுப்பாங்க. ஸ்டிச்சிங்கும் இப்போ வேணாலும் பண்ணி தருவாங்க அவங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்துறீங்களா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நம்பிக்கையாக கொடுங்க, அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது. நான் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். ஆரம்பத்தில் ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து வெளியே போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து 2025 ஃபுல்லாகவுமே வந்து நான் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு அவங்களே தான் எனக்கு தைச்சும் கொடுப்பாங்க. சரிங்களா, எனக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அக்கா, உனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைச்சி தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அவங்க தான் எனக்கு வந்து தைச்சி கொடுப்பாங்க. நீ 2026லேயும் பார்த்திங்கன்னா வரப்போகிற எல்லா ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அவங்க தான் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒர்க் போட்டு கொடுக்க போகிறாங்க. எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. உங்களுக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணிங்க. கார்த்தி சரோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, என்ன காஸ்ட்டில் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். என்கிட்ட ஒரு 50 கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இதை வச்சு தான் நான் வந்து குதிரை ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, 2026 நிறையா இப்போ தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன். சரி, ஓகேங்களா, அப்போ தைக்கிறப்போ வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கேளுங்க. என்கிட்ட இருக்க என்ன கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் போடணும்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இந்த 2025 முடியறதுக்குள்ளே இந்த 25ல் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன், நான் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கூட வந்து என்ன ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வீடியோ போட்டதுக்கே அந்த திட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு வீடியோவான்ட்டு. யாரோ ஏதோ வீடியோ போட்டுட்ருக்காங்க. நான் ஏதோ நம்ம டெய்லி வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வீடியோ கொடுக்குறேன், வேறு எதுவும் கிடையாது. இல்லை தப்பான வீடியோஸ் எதுவும் நான் போடல. ஸோ தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க. ஓகேங்களா, என்னை நம்பி என்ன ஃபாலோ பண்ணி வர என்னோட சகோதரிகளுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ். ஓகேங்களா, சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.